நாம் இப்போ பார்க்க போகிற அந்த கொஷின் ரயில்வே எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு ப்ராஃபிட் அனாலிசிஸ் கொஷின் தான். இது எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கொஷினை படிக்கிற கவனிங்க. ஒரு பொருளின் விலை 20% அதிகரிக்கப்பட்டு பின்னர் தலா 5% என்ற 2 தொடர்ச்சியான தள்ளுபடிகள் அனுமதிக்கப்படுகின்றன. பொருளின் விற்பனை விலை அதன் அடக்க விலையை விட டேஷ் அதிகமாக உள்ளது. சரியா, என்ன சொல்றாங்க பாருங்க. அந்த ஒரு பொருளோட விலையை 20%, சரிங்களா, ஒரு பொருளோட விலையை 20% அதிகரிக்கிறாங்க. சரிங்களா, அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அதோட காஸ்ட் பிரைஸ் நம்ம 100% எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். எப்பயுமே ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, லாஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, காஸ்ட் பிரைஸை தான் நம்ம 100 வச்சுப்போம். சரியா, இப்ப 20% வந்துட்டு மார்க்அப் பண்றோம். அதாவது மார்க்அப்னா 100%க்கு மேல எவ்வளவு சேர்க்கிறோமோ அதுதான் மார்க்அப்னு சொல்லுவோம். அப்ப 20% அதிகரிக்கிறோம். அப்ப அதனுடைய மார்க்கெட் பிரைஸ், சரியா, அதோட குறித்த விலை என்னவா இருக்கும் அப்படின்னா 120% இருக்கும். சரியா, இப்ப தள்ளுபடிங்கிறது எதுல இருந்து நம்ம எப்பயும் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மார்க்கெட் பிரைஸ் தான் கொடுக்கணும். எப்பயுமே ப்ராஃபிட் லாஸ் அப்படின்னா 100% அடிப்படையா வச்சு கண்டுபிடிக்கணும். அதே டிஸ்கவுண்ட், ரிபேட், ஆஃபர் அப்படின்னா இந்த மார்க்கெட் பிரைஸ் இருக்கு இல்லைங்களா, இதுல இருந்தா நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா, நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா டைரக்டா அந்த 120ல இருந்து 2 10% மைனஸ் பண்ணிட்டு இப்ப ஃபைனலா 110 வந்துச்சு செல்லிங் பிரைஸ், காஸ்ட் பிரைஸ் 100, செல்லிங் பிரைஸ் 110, அப்ப ரெண்டுக்குள்ள வித்தியாசம் 10% அப்படின்னு சொல்லி இதை உங்களோட ஆன்சரா போட்டக்கூடாது. சரியா, என்ன பண்ணணும் அப்படிங்கறத நான் போறேன் கவனிங்க. இப்ப மார்க்கெட் பிரைஸ்ங்கிறது 120. இந்த 120க்கு முதல் நீங்க 5% கண்டுபிடிக்கணும். அப்ப 120க்கு 5% என்ன வரும்? 10% வந்து 12. கடைசி இலக்கத்துல இருந்து ஒரு புள்ளி வைங்க, ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைங்க. அப்ப 10% 12, 5% என்ன வரும்? 6 வரும். அப்ப இந்த 6 கழிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 114 வரும். எப்படி 6 வந்துச்சுன்னு புரியுதுங்களா? 120க்கு 5%. சரிங்களா, திரும்ப என்ன பண்ணணும்னா திரும்பவும் ஒரு தள்ளுபடி 5%. எதுல இருந்து அப்படின்னா 114ல இருந்து. 10% என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 11.4. அப்ப 5% என்ன வரும்? அப்படியே 11.4ல பாதி 5.7. சரிங்களா, நான் சொல்றது புரியுதானே உங்களுக்கு? இப்ப 114ல இருந்து 5.7 கழிச்சிங்கன்னா இங்க ஒரு 0ன்னு வச்சுக்கலாம். அப்ப இங்க இருந்து ஒண்ணு கடவாங்கன்னா 10, 10ல 7 போச்சுன்னா 3, இங்க 9, 9ல 5 போச்சுன்னா 8, இங்க 0 தான் இருக்கும், இங்க 1 இருக்கும். சரியா, இதுதான் ஃபைனல் செல்லிங் பிரைஸ். சரியா, காஸ்ட் பிரைஸ் 100, செல்லிங் பிரைஸ் 108.3. அப்ப எவ்வளவு ஜாஸ்தியா இருக்கு, அதிகமா இருக்கு அப்படின்னா 8.3%. சரிங்களா, சரி, ஓகேங்க. இப்ப நான் சொல்லிக் கொடுத்தது உங்களுக்கு நல்லா கிளியரா புரிஞ்சிச்சு, உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அதே போல உங்க ஃப்ரெண்ட்ஸும் இந்த மாதிரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா மறக்காம அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா, நீங்க இன்னும் நம்மளோட அருண் அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் இது போல அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நீங்களும் தவறாம உங்களை அப்டேட் பண்ணிக்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.